வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது அற்புதமான ஒரு விஷயம். ஒரு சிறிய கதையின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையின் உண்மையை தெரிந்து கொள்ள இந்த கதை உங்களுக்கு அதிகமாக உதவும். ஒருவனுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் அவன் தனது 4வது மனைவியை மட்டும் மிக அதிகமாக நேசித்தான். அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றினான். அவளுக்கு தேவையானதையெல்லாம் செய்து கொடுத்தான். தனது 3வது மனைவியை கூட அவன் நேசித்தான். ஆனால் அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால் காட்டிக்கொள்ள பயந்தான். பிறரோடு ஓடிவிடுவாளோ என்று பயந்தான். தனது 2வது மனைவியையும் நேசித்தான். ஆனால் தனக்கு பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அவளிடம் போவான். அவளும் அவனுடைய பிரச்சனைகளில் உதவினாள். அவன் ஒருபொழுதும் தனது முதல் மனைவியை நேசிக்கவே இல்லை. ஆனால் அவளோ அவன் மீது மிகவும் நேசம் வைத்திருந்தாள். அவனது எல்லா தேவைகளையும் அவள் கவனித்துக் கொண்டாள். ஒரு நாள் அவன் மரணப்படுக்கையில் விழுந்தான். தான் இறக்கப் போவதை உணர்ந்து விட்டான். தான் இறந்த பின் தன்னுடன் இருக்க ஒரு மனைவியை விரும்பினான். தன்னுடன் சாக யார் தயாராய் இருக்கிறார்கள் என அறிந்து கொள்ளவும் விரும்பினான். தான் அதிகம் நேசித்த 4வது மனைவியை அழைத்தான். அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டாள். அவனை விட்டும் நீங்கினாள். தனது 3வது மனைவியை அழைத்தான். அவளோ, நீயோ சாகப் போகிறாய், நான் வேறு ஒருவருடன் போகப் போகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டாள். தனது 2வது மனைவியை அழைத்து கேட்டான். அவளும், என்னால் உன் கல்லறை வரைக்கும் கூட வர முடியும், கடைசி வரை உன்னுடன் வர முடியாது என்று மறுத்துவிட்டாள். நொந்து போன அவன் இதயம் தளர்ந்து போனது. அப்பொழுதுதான் அவனது முதல் மனைவியின் குரல் ஒலித்தது. நீ எங்கே போனாலும் நான் உன்னுடனே இருப்பேன், உன்னுடன் நான் கண்டிப்பாக வருவேன் என்று சொன்னாள். ஆனால் எலும்பும் தோளுமாக சாகும் தருவாயில் இருந்தாள் அவள். காரணம், அவன் அவளை நன்கு கவனித்துக் கொள்ளாததுதான். அவன் வருந்தினான். நான் நன்றாக இருக்கும்போதே உன்னையும் சரியாக கவனித்திருக்க வேண்டும், தவறிவிட்டேன் என்று அழுதான். அந்த வருத்தத்திலேயே மரித்தும் போனான். உண்மையில் நாம் அனைவருக்குமே இந்த 4 மனைவியர்கள் உண்டு. 4வது மனைவி நமது உடம்பு. நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க நன்றாக கவனித்துக் கொண்டாலும் கடைசியில் நம்முடன் வரப்போவதில்லை. நாம் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது. 3வது மனைவி நமது சொத்து சுகங்கள். நாம் மறைந்ததும் அவை வேறு யாருடனோ சென்று விடுகிறது. நமது 2ஆம் மனைவி என்பது நமது குடும்பம் மற்றும் நண்பர்கள். அவர்கள் நமது கல்லறை வரையில் தான் நம்முடன் கைகோர்ப்பார்கள். அதற்கு மேல் நம்முடன் கூட வரப்போவதில்லை. நாம் கவனிக்காமல் விட்ட முதல் மனைவிதான் நமது ஆன்மா. நாம் நன்றாக இருக்கும் போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போயிருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நமது ஆன்மாதான். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையின் உண்மையும் இதுதான். ஆக நாம் ஒவ்வொருவரும் இந்த கதையை நன்கு மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்கு அடிப்படை தத்துவமே இதுதான். இது போன்ற அற்புதமான தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இது போன்ற அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.